ஹலோ guys, வெல்கம் டு ஃபாரெக்ஸ் ஃபியூஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீக்குக்கான ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரிப்டோ அப்டேட்ஸை பார்த்துருவோம். இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா FTX வந்து அவங்களோட இனிஷியல் பேமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1.6 பில்லியன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பிட்கோ அண்ட் கிரேக்கன் மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இந்த பைபிட்டோட FTXோட ரீபேமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மணி வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஒரு பம்ப் கொடுக்கும், ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த யூசர்ஸ் எல்லாம் திருப்பியும் கிரிப்டோ பை பண்ணுவாங்க அப்படி தான் எல்லோரும் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு. எஸ், 97,000லேருந்து 86 வரைக்கும் கிராஷ் ஆகிட்டு இப்போ 88 அரௌண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைபிட். எஸ், பைபிட் எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆச்சு. அரௌண்ட் 1.5 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஈத்தீரியம் வந்துட்டு பைபிட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஹேக் ஆச்சு. இது நடத்தினது பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் கொரியன் ஹேக்கிங் குரூப் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது எவ்வளோ ட்ரூ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 1.5 பில்லியன் ஒர்த் ஆஃப் இடிஹெச்சை இப்போ அவங்க ரிகவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிட் சொல்லியிருக்காங்க. ரிகவர் பண்ணிட்டேன்னா ஹேக்கர்ஸ் வந்து எடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அதை ப்ராஃபிட்டாக மேக் பண்ணியிருக்காங்க. 1.5 பில்லியன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் கிராஷ் நடந்துச்சு இல்லையா, அந்த கிராஷில் தான் அவங்க அந்த காசு எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி எடுத்திருக்காங்க? இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 40,000 இடிஹெச் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிட்ஜெட், பைபிட்டில் பிட்ஜெட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து லோன் வாங்கியிருக்காங்க பைபிட். ஸோ அந்த லோனை பார்த்தீங்கன்னா திருப்பி 3 டேஸ்லேயே அவங்க வந்து திருப்பி ரீபே பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்கு அந்த லோனை வாங்கினாங்க, எதுக்கு ரீபே பண்ணாங்க? அந்த லோன் எதுக்கு வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸுக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, யூசர்ஸோட வித்ட்ராஸ்க்காக, இதுக்காக அதை வந்து நாங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மேபி என்ன நடந்திருக்குன்னா அந்த 40,000 இடிஹெச் வச்சு மேபி அவங்க ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா இடிஹெச் வந்துட்டு ஜஸ்ட் மினிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சார்ட்டை. ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா இடிஹெச் அரௌண்ட் 2,800 பக்கம் போச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 ஹார் டைம் ஃப்ரேம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கேண்டில் பாருங்கள், இது வந்து சண்டே. ஸோ ஓகே, சண்டே அன்னைக்கு இடிஹெச் 2,824 வரைக்கும் போயிட்டு மண்டே பார்த்தீங்கன்னா அப் டு 2,300 வரைக்குமே கிராஷ் ஆச்சு. ஸோ ஏன் கிராஷ் ஆச்சு, எப்படி கிராஷ் ஆச்சு, அதுவும் எப்படி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த ஹேக் நடந்த ஒரே நாளில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேக் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க லோன் வாங்கினாங்க. மேபி அதை வச்சு அவங்க ஷார்ட் பண்ணியிருக்கலாம். மார்க்கெட் 2,800 இருந்த மார்க்கெட் ஸோ 2,300 வரைக்கும் பேனிக் ஆகி கீழே வந்துச்சு. அந்த டைமில் அவங்க வந்துட்டு அந்த ப்ராஃபிட் எல்லாம் எடுத்து ஸோ இப்போ அந்த அமௌண்ட்டை அவங்க ரிகவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்துட்டு பிட்ஜெட்லேருந்து வாங்கின அந்த 40,000 இடிஹெச்சையும் அவங்க ரீபே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பைபிட் பேக் நார்மல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம பிட்காயினோட இந்த வீக்கோட மூவை பார்த்துடலாம். ஸோ இந்த வீக் நாம் சொன்ன மாதிரி தான் பிட்காயின் வந்துட்டு ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 99,500 பக்கம் இருந்துச்சு. அப்புறம் நம்ம இந்த ஹேக் நியூஸ், இந்த கிராஷ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து அப் டு 86,600 வரைக்கும் வந்துச்சு. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 88,600ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது மார்க்கெட் வந்து ஸ்டில் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ யாரும் பேனிக்காக தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா 79,600 பக்கம். இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட். ஸோ இட் கேன் பிரேக் அட் எனி டைம். மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது 73,000. ஸோ 73,000 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா எஸ், மேபி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வீக் ஹேண்ட்ஸ் எல்லோரும் மார்க்கெட் விட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் வந்துட்டு இப்போது பிட்காயின் வந்து அவ்வளோ தான் முடிஞ்சது, கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு மார்க்கெட் விட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து முன்னாடி இருந்து நீங்கள் கிரிப்டோவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வார் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அப் டு 13,000 12,000 வரைக்கும்லாம் கிராஷ் ஆச்சு. அதே பிட்காயின் தான் இன்றைக்கி 100K போயிட்டு இப்போ 88 வந்திருக்கு. ஸோ 88,000க்கே அவங்க மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது வந்து அக்யூமுலேஷன் ஜோன். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இவங்க எல்லாம் மேனிப்புலேட் பண்ணி நல்லா அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. வீக் ஹேண்ட்ஸ்லேருந்து எல்லா பிட்காயின், எல்லா ஆல்ட் காயின் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ அவங்க வந்து ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க. ஸோ திருப்பி நாம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஹையில் போயிட்டு பை பண்ணுவோம். ஸோ இந்த டைம் உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெட்டர் மேபி ஸ்டேபிள் காயின்ஸ், ஒரு நல்ல ஆல்ட் காயின்ஸில் நீங்கள் வாங்கலாம். பிட்காயின் வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். பெட்டர் ஆல்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி இடிஹெச், பைனான்ஸ் காயின் கூட வாங்கலாம். எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் பெட்டர், எப்பவுமே எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் பெட்டர். ஸோ இந்த கிராஷ் டைமில் நம்ம
வாங்கினா கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய காயின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி. நம்பர் 1 இஸ் பிஎன்பி. ஏன் அப்படின்னா பிஎன்பி வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன். ஸோ மார்க்கெட் மேலே போகுதோ கீழே போகுதோ என்ன நடந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் எப்போவுமே வந்து சீக்கிரம் ரிகவர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்பி வந்து அரௌண்ட் 580 வரைக்கும் போச்சு இந்த கிராஷ் டைமில். பட் இப்போ டக்குன்னு ரிகவர் ஆகி ஒரு 624 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலானா. எஸ், சொலானா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 ரேஞ்சில் இருந்துச்சு சொலானா. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இப்போ 138 இருக்குது. இந்த கிராஷ் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறப்போ $138 இருக்குது. ஸோ எல்லா மேஜர் சப்போர்ட்ஸும் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 139 இருக்குது. இந்த சப்போர்ட் இப்போ பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மேபி 123 நம்ம கண்டிப்பாக பார்க்குறதா இருக்கும். ஸோ சொலானா வந்துட்டு யாராவது பை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பை பண்ணுங்கள். அகெயின் அனதர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலானாவில் இந்த மார்ச் 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11.2 மில்லியன் சொலானா வந்துட்டு அன்லாக் ஆக போகுது. எஸ், லாக்ட் ஃபண்ட்ஸ்லேருந்து 11.2 மில்லியன் சொலானா வந்து அன்லாக் ஆக போகுது. ஸோ இட்ஸ் லைக் 1.5 பில்லியன். ஸோ அது மார்க்கெட்டில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகறனால மோஸ்ட் ப்ராபப்ளி வீல்ஸ் இட் 123. ஸோ அதனால் சொலானா வந்து யாராவது பை பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அரௌண்ட் மார்ச் 3-4 அந்த டைமில் பை பண்ணுங்கள். மேபி வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். மேபி 123 ரேஞ்சில் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணலாம். 110 to 123 ரேஞ்சில் கண்டிப்பாக சொலானா பை பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அதுதான் கிரிப்டோ இந்த வீக்கான அப்டேட். மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபாரெக்ஸோட அப்டேட்டுக்கு போவோம். ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு. எஸ், கோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கு. எஸ், ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 2953 வரைக்கும் வந்திருக்கு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஹார் சார்ட்டில் இருக்குது. நம்ம இருக்கிறது 4 ஹார் சார்ட்டில். ஸோ 2955 பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்குது. ஸோ இங்கே நல்லா அக்யூமுலேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டும் கிராஷ் ஆகிருக்கனால மோஸ்ட்லி ஃபண்ட்ஸ் எல்லாமே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கு. ஸோ மேபி we can see another one bull run. ஸோ மேபி அனதர் ஒரு ஆல் டைம் ஹை அடிச்சு 2300 போகுமா அப்படின்னா மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 2914 இருக்குது. ஸோ 2950 2914 வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கேப் ட்ரேடர் இல்லை ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்னால் கோல்டில் வந்துட்டு நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் இந்த ரீசெண்ட் டேஸில். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டவுட்ஸ் இருக்குது, எப்படி வந்துட்டு ட்ரேட் பண்ணணும், ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணணும், இல்லை எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம் குரூப் அட்மின்ஸ்ட்டை நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ நாம் என்ன எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ எப்படி வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ரா பண்ணுறது, இல்லை கோல்ட் ட்ரேட் எப்படி பண்ணுறது, இல்லை ஃபாரெக்ஸ் ட்ரேட் எப்படி பண்ணுறது, இன்ட்ராடே வந்துட்டு எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு கேட்கலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து லைவ் ட்ரேட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் 11 to ஈவினிங் 4 லைவ் ட்ரேட்ஸ் பண்ணலாட்ருக்கோம். ஸோ நாங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸை நீங்களும் வந்துட்டு லைவில் சேர்ந்து நீங்களும் எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் நம்ம டெலகிராமை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் நம்ம வீக்லி என்னென்ன ட்ரேட்ஸ் எடுக்கிறோமோ ஸோ அது எல்லாத்தையும் நீங்களும் அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.